கதறுங்கள், நன்றாக கூச்சலிடுங்கள், உங்கள் சிவனை இங்கு அழையுங்கள். காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள், கருணை காட்டுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள், கருணை காட்டுங்கள் மகாதேவா, கருணை காட்டுங்கள். மகாதேவா, 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 தாங்கள் இதற்கான தீர்வை அளிக்காவிட்டால் வேறு எவர் அளிப்பார் கூறுங்கள். இந்த பேராபத்தினை தங்களால் தான் மிக எளிதாக போக்க இயலும் மகாதேவா. மகாதேவா, பிரபஞ்சத்தோரை இவ்வேதனையிலிருந்து காப்பாற்றுங்கள். ஒரு புறம் ஜிம்ராசுரனை வதம் செய்வதற்கான தீர்வு, அதே மறுபுறம் கன்னியாகுமரியின் அன்னை தந்தையின் வேதனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு. மகாதேவா, 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 இன்று வையகமே பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தங்களால் மட்டும்தான் இதற்கு தீர்வு காண இயலும். தேவி, இம்முறை விதியின் நியதியால் உதயமான இச்சூழ்நிலைக்கான தீர்வினை காணப்போவது நான் அல்ல. விதியின் நியதியில் என்னால் இடையூறு செய்ய இயலாது. ஏனெனில் இம்முறை விதியானது வேறொருவரை தேர்ந்தெடுத்துள்ளது. மகாதேவா, மகாதேவா, தாங்கள் இதில் இடையூறு செய்ய மாட்டீர்கள் என்றால், வழிகாட்ட மாட்டீர்கள் என்றால், பிறகு எவ்வாறு இதற்கு தீர்வு கிடைக்கும்? ஜிம்பராசுரனின் அக்கிரமத்திற்கு முடிவுதான் என்ன மகாதேவா? இம்முறை இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் யாவரும் இணைந்து இந்த சங்கடத்திற்கு தீர்வு கண்டிட வேண்டும். அதற்கு தர்மம் நிறைந்திருக்கும் கும்பத்தில் நீராடிய புனிதமானவர்களை விட உகந்தவர் எவர்? இக்கணம் பிரயாகத்தில் இருப்பவர்கள் உன்னத பக்தியை கொண்டு தியாகம் செய்து சபதமேற்று வேதனை அனுபவித்து அதர்மத்திற்கு எதிராக தர்மத்தை நிலைநாட்ட துணையாக இருக்க வேண்டும். இந்த சங்கடத்திற்கு அதுவே தீர்வு. அதன் பிறகே இயற்கையாலும் ஜிம்பராசுரனை வதம் செய்வதற்கான மார்க்கத்தை உருவாக்கிட இயலும். மகாதேவர் கூறியது சரிதான். நான் தியாகம் செய்கிறேன். இப்பொழுதே இக்கணமே நான் எனது வஸ்திரங்களை தியாகம் செய்ய போகிறேன். ஆம் மகாதேவா, நானும் இக்கணமே என் வஸ்திரத்தை தியாகம் செய்கிறேன். வானிலை எதுவாயினும் வஸ்திரமின்றி நான் இருப்பேன். ஒரு துறவி அனைத்தையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நான் வேதனையை பொறுத்துக் கொள்வேன். வாழும் வரை ஒற்றை காலில் நின்று தவம் புரிவேன். ஹர ஹர மகாதேவா. ஆம் மகாதேவா, நானும் இன்று சபதம் செய்கிறேன். வாழும் வரை இவ்விடத்திலேயே அமர்ந்து கொண்டு தங்களை எண்ணி தவம் செய்வேன். இக்கணம் முதல் நான் வாழும் வரை அன்ன ஆகாரமின்றி வாழ்வேன். பிரயாகத்தின் இந்த புனிதமான இடத்தில் மகாதேவர் கூறியதை மனதில் கொண்டு எங்களிடம் உள்ள அனைத்தையும் தானமாக தரப்போகிறோம். பிரயாக ராஜ்யத்தில் மகா கும்பம் நடக்கும் வேளையில் எங்களிடம் உள்ள அனைத்தையும் தானமாக தருவோம். நாங்கள் அனைத்தையும் தியாகம் செய்வோம். மகாதேவர் இன்று இக்கும்பத்தை பிரபஞ்சம் முழுவதும் அறியச் செய்து விட்டார். இனி இவ்விடம் அறியாமையில் செய்யும் பாவத்திற்கு பாவ விமோச்சனமும் ஆன்மாவை சுத்தம் செய்யும் இடமும் மட்டுமல்ல, மாறாக சரணாகதி மற்றும் தியாகத்தின் இருப்பிடமாக மாறும். அதோடு இங்கிருந்து அனைவருக்கும் ஒரு புதிய துவக்கம் ஏற்படும்.
துறவிகளின் ஒரு சமூகம் வஸ்திரமின்றி இருப்பார்கள். அதே நேரத்தில் சில துறவிகள் கடுமையாக தவமிருந்து சரணாகதிக்கு எடுத்துக்காட்டாவார்கள். சாமானிய மானிடர்கள் தானம் செய்வார்கள். சரியாக கூறினீர்கள் பிரபு. பிரபு, இந்த புனிதமான இடத்திலிருந்து சத்தியத்தின் ஒளி 8 திக்கும் பிரகாசமாக ஒளிரப் போகிறது பிரபு. ஆயினும் பிரபு, அதர்மத்தை அழிப்பதற்கு இயற்கை சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதல்லவா பிரபு? மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். இத்தருணம் இப்பிரபஞ்சத்திற்கே மிக ஆபத்தானது. இக்கணம் வேதனையுறும் மானிடர் எவராயினும் அவர்கள் யாவரும் மனதில் துணிவு கொண்டிருக்க வேண்டும். இயற்கையே நமக்கு உதவும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் சக்தியை இக்கணம் ஒன்றிணைப்பது அவசியம். ஏனென்றால் ஆபத்தான இத்தருணத்தில் நம்பிக்கையின் சக்தியே அவர்களுக்கு துணை நிற்கும். அப்பொழுதுதான் இயற்கையே அவர்களின் வேதனையை போக்க வல்லதாகும். சங்கடத்திற்கான தீர்வினை தரும். ஜிம்ராசுரா, உங்கள் லட்சியம் எங்கள் உயிரை பறிப்பது. ஆனால் மகாதேவரின் லட்சியமோ எங்கள் உயிரை பாதுகாப்பது. ஆகையால் நாங்கள் சிவசக்தி மீது நாங்கள் கொண்டிருக்கும் பக்தியை எழச் செய்து உன் மீது உள்ள அச்சத்தை போக்குவோம். உன்னை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அஞ்சவே மாட்டோம். ஆம், சிவசக்தி மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. உனது அழிவு வெகு விரைவில் நேரும். வீரர்களே, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் அனைவரும் செய்த காரியத்திற்கு உகந்த பரிசளிக்க வேண்டியது நம் கடமை. உங்கள் சாட்டையை எடுங்கள். இவர்கள் அனைவருக்கும் உகந்த பரிசை வழங்குங்கள். துவங்குங்கள். மகாதேவா